கோவை மாவட்டம் ஆனைமலை அடுத்த நெல்லுக்குத்திப்பாறை பகுதியில் வெளுத்து வாங்கிய மழை காரணமாக மழைநீருடன் கலந்து கழிவுநீரும் வீடுகளுக்குள் புகுந்திருப்பதால் மக்கள் கடும் அவதிக்கு ஆளாகியுள்ளனர். விவரங்களை எம்முடைய செய்தியாளர் மாசிலாமணி வழங்க நாம் கேட்கலாம். மாசிலாமணி, மேலும் விவரம். வணக்கம். ஆனைமலை, வால்பாறை உள்ளிட்ட பகுதிகளில் கடந்த 2 தினங்களாக தொடர்ந்து கனமழை கொட்டி தீர்த்து வருகிறது. இதனால் சாலைகளிலும் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளது. இந்த நிலையில் நேற்று இரவு பெய்த கனமழையால் ஆனைமலை நெல்லுக்குத்திப்பாறை வடக்கு மாகாளியம்மன் கோவில் வீதியில் ஆனைமலை பேரூராட்சி சாக்கடை கால்வாயை தூர்வாராமல் பல ஆண்டுகளாக இருப்பதால் சாக்கடை நீர் அடைப்பு ஏற்பட்டு மழைநீர் தாழ்வான பகுதியில் உள்ள 5க்கும் மேற்பட்ட வீடுகளுக்கு புகுந்தது. இதனால் பொதுமக்கள் தொடர்ந்து அவதிப்பட்டு வருகின்றனர். மேலும் சாக்கடை நீர் வீட்டுக்குள் புகுந்ததால் இரவு முழுவதும் தூக்கம் இல்லாமல் அருகில் உள்ள உறவினர் வீட்டுக்கு சென்று தூங்க வேண்டிய சூழல் ஏற்பட்டுள்ளது. இந்த நிலையில் பொதுமக்கள் தங்கள் வீட்டுக்கு புகுந்த சாக்கடை நீரை கலந்த நீரை 1000 ரூபாய்க்கு மோட்டார் வாடகைக்கு எடுத்து வந்து தற்பொழுது வெளியேற்றும் பணியில் ஈடுபட்டு வருகின்றனர். இதனால் பொதுமக்களுக்கு நோய் தொற்று ஏற்படும் அபாயம் உள்ளது. மேலும் ஆனைமலை பேரூராட்சி திமுக தலைவர் உடனடியாக நடவடிக்கை எடுத்து சாக்கடை கால்வாயை தூர்வார வேண்டும் என பொதுமக்கள் தொடர்ந்து கோரிக்கை விடுத்து வருகின்றனர். மேலும் உடனடியாக சீரமைக்கவில்லை என்றால் மிகப்பெரிய போராட்டம் நடத்தப்படுவதாக பொதுமக்கள் தங்கள் ஆதங்கத்தை வெளிப்படுத்தி வருகின்றனர். விவரங்களுக்கு நன்றி மாசிலாமணி.